கோவை அத்திப்பாளையம் பகுதியில் தரைப்பாலத்தை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்ற நபர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சசிகுமார், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராஜா. கோவையில் தரைப்பாலத்தை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்ற நபர் உயிருக்கு அடித்துச் சென்ற நிலையில் அதிர்ஷ்டவசமாக உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை துடியலூர் இடிகரை அருகே உள்ள அத்திப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள கௌசிகா நதி, இது மிகப்பெரிய நதி, வரலாற்று சிறப்புமிக்க நதியாகும். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்த பகுதி முழுவதும் எந்த இடங்களிலும் தூர்வாரப்படாததால் குப்பைகள் நிறைந்து மேடாக காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக கௌசிகா நதியின் தரைப்பாலத்திற்கு மேலாக தண்ணீர் சென்று கொண்டிருந்த நிலையில் அந்த வழியாக கடக்க முயன்ற ரமேஷ் என்பவர் திடீரென இந்த தரைப்பாலத்தில் சென்று கொண்டிருந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அடித்துச் செல்லப்பட்ட அந்த நபர் தட்டு தடுமாறி தண்ணீரில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மேடான பகுதியை சென்று அடைந்ததும் சுதாரித்துக் கொண்டு அதன் மேல் ஏறி நின்று கூச்சலிட்டதால் அப்பகுதியில் பார்த்திருந்த பொதுமக்கள் தகவல் தெரிந்தது. அவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்ததை அடுத்து அந்த பகுதியில் வந்த தீயணைப்பு துறையினர் போராடி அந்த நபரை உயிருடன் மீட்டனர். விசாரணையில் அவர் பெயர் ரமேஷ் என தெரிய வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ராஜா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.